ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே நம் ராஜ வருவார் எங்கள் சுத்தரை பெருங்களன்பா நம் ராஜா வருவார் எங்கள் சுத்தரை பெருங்கள் என்பார் ஆகா நாம் அங்கு சென்றிடுவோம் ஆகா நாம் அங்கு சென்றிடுவோம் ஆகா நாம் அங்கு சென்றிடுவோம் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே முத்திரை பெற்ற சுத்தரெல்லாரும் பெண்ணங்கி தரித்தவரா முத்திரை பெற்ற சுத்தரெல்லாரும் பெண்ணங்கி தரித்தவரா ஜெய கொடிகள் பிடித்திடுவார் மீட்பின் கீதங்கள் பாடிடுவார் ஜெய கொடிகள் பிடித்திடுவார் மீட்பின் கீதங்கள் எல்லாம் கைதட்டி பாருங்க ஆகா என்ன பெரிந்த ஆகா என்ன பெரிந்த மீது ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே உள்ள வந்தும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியே உள்ள வந்தும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியே துக்கந்தோம் இல்லையே பசிதாகமும் அங்கே இல்லை துக்கம் நோயும் அங்கே இல்லை பசிதாகமும் அங்கே இல்லை ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே என்ன சந்தோஷம் சந்தோஷம் வீட்டின் சந்தோஷம் என்ன சந்தோஷம் வீட்டின் சந்தோஷம் சஞ்சலம் தவிப்பும் இல்லையே நித்திய மகிழ்ச்சி நந்தாலை மேலே சஞ்சலம் தவிப்பும் இல்லையே நித்திய மகிழ்ச்சி நந்தாலை மேலே இயேசு ரத்தத்தின் புண்ணிய மீது இயேசு ரத்தத்தின் புண்ணிய மீது ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே நம்மீட்பருயிரோடிருப்பதாலும் கண்ணா அவரை காண்டோம் நம்மீட்பருயிரோடிருப்பதாலும் கண்ணால் அவரை காண்போம் நாம் தோசிகளுதறியே தோய்வாயை அணிந்திடுவோம் நாம் தோசிகளுதறியே தோய்வாயை அணிந்திடுவோம் நம் தூய தேவனை காண
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலமிதுவேதானே. பரிசுத்தவான்கள் காலமிதுவேதானே. நீதிமான் நீதி செய்வான் பலனோடு நான் வாழேன் என்றார். நீதிமான் நீதி செய்வான் பலனோடு நான் வாழேன் என்றார். ஆமென் இயேசுவே வாருமையா. ஆமென் இயேசுவே வாருமையா. ஆமென் இயேசுவே வாருமையா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா. பாடுங்க மாதிரி பாட கேட்டோம், நல்ல சந்தோஷமா பாடிட்டோம். இயேசு எப்போ வருவார்? என்னைக்கு வருவார்? நானும் பிறந்த நாள்ல இருந்து எனக்கும் ஏறக்குறைய 73 வயதாகி போச்சு. ஆனா 73 ஆண்டு காலம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், இயேசு எப்போ வருவார்? பதில் என்ன வருது அப்படின்னா, அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார். அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. நீ முதல்ல ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஒருமையிலே சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு. 73 வயது கிறிஸ்தவனே, நீ முதல்ல என்ன செய்? ஆயத்தமாகிரு. 80 வயது கிறிஸ்தவனே, நீ முதலாவது ஆயத்தப்படு. சும்மா ஆயத்தம் 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 ஆயத்தம். இயேசு வர ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. மத்தவங்க பார்த்துக்குவாங்க, இங்க பாருங்க. ஆயத்தம் என்று சொன்ன உடனே எதுக்கெல்லாம் ஆயத்தப்படணும் அப்படின்னா, நாம சொல்றேன், காலையில ஜெபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, காலையில கேட்டோம், அதிகாலை வேளை ஜெபம். லூக்கா 6:12 வாசித்து பாருங்க. இயேசு செய்த இன்னொரு ஜெபத்தை பாருங்க. அவர் ராம் முழுவதும் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவனை நோக்கி என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அப்ப இன்னொரு பகலெல்லாம் ஆண்டவருக்கு என்ன வேலை? பகல்ல ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணார். அது என்ன ஜெபம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப பகலெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? நம்ம ஏறெடுக்கிறோமா? நாம ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஏறெடுக்கணும் இல்ல?
அனுதினமும் ஒவ்வொரு எந்த காரியமாக இருந்தாலும், அதாவது ஒரு அற்ப காரியமாக இருந்தாலும் அந்த அற்ப காரியத்திற்குமே நாம என்ன செய்யணும்? நம்ம நினைச்ச மாதிரி செயல்பட்டு போகிறது தவறாய் முடிந்து விடும். அல்லேலூயா. அது தப்பாக முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனபடியினால ஒரு அற்ப காரியமாக இருந்தாலும், இப்ப பாருங்க, இயேசுக்கு இது ஒரு சின்ன காரியம் தான். லாசருவே அவ்வளவுதான் சொல்லணும், இது ஒரு அற்ப காரியம். ஆமென். இது லேசான காரியம். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த காரியங்கள்ல ஏராளம் தாராளம் தாராளமா கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறார்? ஆமா, வரப்போகிறார். ஜெபத்துல நீ எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறதுல முதல்ல ஆயத்தப்படணும். இரண்டாவது, வேதத்தை வாசிக்கிறதுல, தியானம் பண்றதுல, மெடிடேட் பண்றதுல ஆயத்தப்படணும். ஆமென். எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஆயத்தப்படுறது? வேதத்தையும் தியானம் பண்றதுக்கு ஆயத்தமாகணுமா? எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரோடு உறவை வளர்த்துக் கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாவிட்டால் எதையுமே சாதிக்கவே முடியவே முடியாது. எதுவும் நம்ம நினைச்சு ஒருவேளை இந்த காரியம் இன்னைக்கு கைகூடி வந்துடும் அப்படின்னு நினைச்சு நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆயத்தம் இல்லாம, ஆயத்தம் என்று சொன்னால் நல்ல கவனிங்க, நான் ஜெபிக்க போகும் பொழுது பிளான் இல்லாம ஜெபிக்க போகாதீங்கன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி தான் ஆயத்தம் என்று சொன்னால் அதுதான் பிளான். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம போட்ட பிளான் வேறையா இருக்கலாம், ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வேற ஒரு பிளான் கொடுப்பார். எட்சன் ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். ஆனால் அவர் ஒரு முறை அவர் செய்த ஒரு ஊழியம் தொடங்குவதற்கு முன்பதாக எங்க பக்கத்துல தேரிக்காடு அப்படின்னு சொல்லி அந்த தேரிக்காட்டுல போய் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு, ஆண்டவரே, நான் என்ன பிசினஸ் பண்ணணும், நல்ல கவனிங்க, என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், பேப்பர் எடு அப்படின்னார். பேப்பர் எடுத்து ஏதோ ஒரு பள்ளமோ, நீ நான் சொல்ற மாதிரி நீ வரைஞ்சிக்கோ அப்படின்னா. இதுதான் அந்த மெஷின். ஆமென். இதுதான் அந்த மெஷின். எந்த மெஷின்? அப்படி கேக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மெஷின் அதுதான். இது இப்படித்தான் இருக்கும். இப்படி என்ன செய்யணும்? இந்த மெஷினரி ஒன்றை வாங்கு, நான் ஒன்றை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா. ஆமென். பணிவாசலை திறந்து கொடுக்கிற கர்த்தர். ஆயத்தம். பிளான் இல்லாம ஜெபிக்க எங்கேயுமே முழங்கால் போட்டுறாதீங்க, சக்சஸ்ஃபுல் ஆகாது உங்க ஜெபம். அல்லேலூயா. வெற்றி ஒரு நாள் வரவே வராது. ஆயத்தம். நீ முதலாவது என்ன செய்யணும்? நீ தான் ஆயத்தப்படணும். பர்சனலா நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்போ தனிமையில போய் தேவனோடு, ஆண்டவரே, நான் எதுலெல்லாம் ஆயத்தம் இல்லைங்கிறத ஆண்டவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த காரியங்கள்ல நம்ம ஆயத்தமானோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தர் என்ன செய்வா? நம்மை எதுக்கெல்லாம் ஆயத்தப்படணும்னு நினைச்சோமோ அதை அவரே நம்மளை ஆயத்தப்படுத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளே நாம் ஆயத்தமாகிறோம். ஆயத்தம் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்தாலே போதும், கைமேல் பலன் கிடைக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயத்தம். அதே நேரத்துல நம்ம கூட ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் கூட இத்தனை பேர் இருக்கீங்க.
அப்படிதானே? அப்ப நான் உங்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அப்ப ஆயத்தப்படுத்துவதற்கு நான் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? இவங்களை நான் எப்படி ஆயத்தப்படுத்துறது? எனக்கு அதுக்குரிய சில பிளான்கள் கொடுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் பிளான் கொடுப்பார். ஆமென். அந்த அந்த திட்டத்தின் படிதான் என்ன செய்கிறோம்? இன்று வரைக்கும் கர்த்தருடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய பலத்தினால தான் தேவனுடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்குமே தவிர ஒரு மனிதனுடைய, ஒரு போதகருடைய அல்லது ஒரு தீர்க்கதரிசியினுடைய அல்லது ஒரு அப்போஸ்தலருடைய பலத்தினாலேயோ பக்தியினாலேயோ அவங்க பைபிள் காலேஜ் படிச்சு அறிவில பெருத்தவங்களா இருக்கிறதுனாலேயோ இந்த ஊழியம் நடைபெறவில்லை. ஆமென். கர்த்தருடைய தூய திட்டத்தின்படி, தேவனுடைய பிளான் படிதான் இந்த ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினால் தான் தைரியமா நம்மளை பார்த்து தன்னுடைய திருச்சபையை பார்த்து பேசுகிறார். முதலாவது நீ என்ன செய்? ஆயத்தப்படு. இரண்டாவது என்ன செய்ய சொல்றாரு? உன் கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீ என்ன செய்? ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஆமென். அப்போ நாம் ஆயத்தமாகி விட்டோமா இல்லையா? ஏன் ஆயத்தப்படணும்? ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமான உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நான் முதல்ல சொன்னேன், 73 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். உன் தேவனை சந்திக்க நீ அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற செய்தி அது அன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, வெகு வேகமாய் மின்னல் வேகத்துல உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது சுவிசேஷத்தின் மூலமாக. அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். மலைகளிலும் மரப்பொந்துகளுக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் எட்டப்படுவதற்காக மிஷனரிமார்களை கர்த்தர் துரிதப்படுத்தி வேகப்படுத்தி செயல்பட வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆனாலும் சில இடங்கள்ல பயங்கர தடைகளும் இருக்கு. அந்த தடையெல்லாம் மீறித்தான் இன்னைக்கு இயேசுவை சுமந்து செல்லுகின்றார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் எல்லை எங்கிலும் சத்தனம் முடிக்கவா? ராஜ்யத்தின் எல்லை எங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது ஆமா, அது வரைக்கும் வராது. சரி, நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டுமா? எவ்வளவு சத்தியத்தை இன்னைக்கு நம்ம கேட்டிருப்போம், எவ்வளவு சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த சத்தியம், எவ்வளவு சத்தியத்தை கேட்டிருப்போம், அந்த சத்தியத்தை கேட்ட சத்தியத்தின்படி பெர்ஃபெக்ட்டா கர்த்தர் விரும்புகிறதின்படி நாம் நடப்பதற்கு, இந்த சத்தியத்தின்படி கடைபிடித்து நடப்பதற்கு நமக்குள்ளே நல்ல மனசு இருக்கா இல்லையா? அப்படி இருந்தது அப்படின்னா எழுப்புதல் என்னைக்கோ உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனது இல்லை இல்லை இல்லை. அப்படி நல்ல மனது இருந்திருக்குமே, ஆனால் அந்த நல்ல மனது எரிஞ்சு கொட்டாது. ஆமென். டென்ஷனா இருக்கும்போது போய் யார்கிட்டயாவது போய் பேசி பாருங்க, அப்புறம் தெரியும். ஹல்லேலூயா. எரிஞ்சு கொட்டிடுவாங்க. நல்லவங்க தான், நல்லவங்க தான். அவங்கள நம்ம எந்த கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லவங்க லிஸ்ட்ல தான் எடுக்கணும்.
இதனால புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் ஆதாமை படைத்து மடினாலே உருவாக்கி மனிதனை படைத்தது சொல்லுங்களேன் நல்லது அப்படின்னு தான் கண்டார். ஆமே. கர்த்தருடைய பார்வைக்கு மனிதன் நல்லவன், தேவனுடைய பார்வைக்கு மனிதன் நல்லவன். அப்ப நம்ம எல்லாரும் நல்லவங்களா தான் கர்த்தர் சொல்லுங்களேன். நாம நல்லவங்க தான் சொல்லுங்களேன். இருதயத்துல கை வச்சு பேசுறதுக்கு மனசாட்சி குத்துது பத்தியா? பேசுங்களேன், நான் நல்லவன் தான். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களேன், நான் நல்லவன் தான். பேசுறதுக்கு பயம் வருது பத்தியா? ஏன்? தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே சொல்றாரு நல்லவன். ஆதாமை படைத்து நல்லவனாகவே கண்டார். ஆனா அப்போ ஏன் நல்லவனாக கண்டுட்டு ஏன் அவனை தோட்டத்தை விட்டு ஓட விட்டு துரத்தினாரு? அவனை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். ஆமே. அவனால கெட்டு குடிச்சவன். இன்னைக்கு அந்த வாரிசு தான் அப்படியே என்ன செய்கிறது? வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டே இருக்கிறது, பாழாக்கி கொண்டே இருக்கிறது. இதோ கர்த்தர் வருகிறாருனாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சபையில எப்படி இருக்காங்க? இங்க பிரசங்கம் நடக்கும், அங்க வெளியில உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கண்ட நியாயமெல்லாம் பேசிட்டு உட்காந்து யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரியான கிறிஸ்தவம் இன்னைக்கு சரியான பாதையில ஓடாததுனால, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சரியான கர்த்தர் காண்பித்த பாதையில ஓடாததுனால என்ன பண்றாங்க? இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு கிறிஸ்தவம் வெறுத்து தள்ளக்கூடிய அளவுக்கு, கர்த்தரே விரும்பாத அளவுக்கு, வெறுத்து தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் நடந்து கொள்கிறது. அல்லேலூயா. எப்படி நாம் ஆயத்தப்பட முடியும்? எப்படி ஆயத்தப்பட முடியும்? பதவி சண்டை இதெல்லாம் உள்ள வருது. எனக்கு அந்த போஸ்டிங், உனக்கு அந்த போஸ்டிங், தேவையில்லாத ஒரு சண்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையில மூப்பரை வச்சா அவர் கொஞ்சம் ரெடி ஆகி நிறைய மிராக்கிள், ஒரு சில அற்புதங்களை கர்த்தர் செய்துட்டார் அப்படின்னா, எப்படிடா இந்த சபையை உடைச்சிட்டு நாம ஒரு சபை வைக்கலாம்னு பிளான் போட்டுறாரு. பிசாசு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாசுக்குள்ள புகுந்த மாதிரி சபையின் மூப்பனுக்குள்ள உள்ள புகுந்துக்கிறார். அவர் உடைச்சிட்டு இன்னொரு சபையை ஆரம்பிக்கிறார். யோசித்து பாருங்கள், எப்படி கிறிஸ்தவ சமுதாயம் எழுப்புதலை சந்திக்கும்? எப்படி கிறிஸ்தவ சமுதாயம் நீ ஆயத்தப்படு என்று சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆயத்தமாகுமா? ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கர்த்தர் வருகிறது தாமதமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். அவருடைய வருகையில என்ன நடக்கும் அப்படின்னா, வேதத்துல எத்தனையோ சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோமா? 10 கட்டளை, 10 கட்டளை இல்ல, ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஓய்வு நாளை சொல்லுங்க. சிஎஸ்ஐ நம்ம பெந்தேகோஸ்தேல 10 கற்பனைகளை சொல்லாம திருவிருந்து கொடுத்துடுறோம். ஆனா சிஎஸ்ஐ திருச்சபையில 10 கற்பனைகளையும் பாட்டாக பாடி என்ன செய்யறாங்க? திருவிருந்துக்கு நீ ஆயத்தமாகிக்க அப்படின்றாங்க. ஆனா அது ரொம்ப சந்தோஷம். அது பெந்தேகோஸ்தேல வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அதுல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும்
உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரன் நான். எல்லாரும் தான் சொல்லுங்க ஐயா. தெரியாதா? தெரியாதவங்க எல்லாம் கப்புன்னு இருந்துக்கோங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வேலைக்காரி ஆனாலும், உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும், உன் வாசல்களில் இருக்கிற உன் அந்நியன் ஆனாலும் எல்லா வேலையும் செய்ய கடவீர்கள். அப்படி எழுதியிருக்கு. யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆனா நம்ம செய்யறோமா? கற்பனை மீறுறோமா? சொல்லுங்க. இவருக்கு ஒரு 100 கேஸ் கொக்கோ கோலா கொண்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி போன போட்டா அடுத்த நிமிஷம் இருப்பாரா? பரிசுத்த ஓய்வு நாள் அன்னைக்கு வர்ற வருமானத்தை ஏன் நான் விடணும்? அதனால காலையிலே என்ன பண்ணு? கடையை திறந்துரு, சூப்பரா வியாபாரம் பண்ணு. கற்பனை மீறுகிறது பாவம். நான் பாட்டு எப்படி பாடுறோம்? ஓய்வு நாளிது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. அப்படித்தானே? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. விட்டுறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் எப்படி ஆயத்தமாக முடியும்? 10 கற்பனைகளில் ஒன்றை மீறினாலே அது பாவம் என்று நான் சொல்லலை, வேதம் சொல்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க ஒருவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல வார்த்தைகளை கவனிங்க. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும். என்னத்தை நம்ம என்ன செய்வோம்? ரொட்டீனா செய்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? செய்துக்குன்னே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறோம்? நம்ம ரொட்டீனா என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் அப்படி போறவங்களுக்கும் சரி எத்தனை நாள் தான் இப்படி ஓடுவான்? ஒரு நாளாகிலும் அடைக்க மாட்டானா? ஒரு நாளாகிலும் ஆளு வந்த உடனே ஓடாம இருக்க மாட்டானா? கர்த்தர் அதைத்தானே பார்க்கிறாரு. எனக்கு முன்னாடி நீ உண்மையாக இரு, அப்பதான் நீ ஆயத்தப்பட முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சட்டத்தை மீறி செயல்படும் கிறிஸ்தவங்க இருக்கிறதுனால தான் அக்கிரமம் தேசத்துல மிஞ்சி பலுகி பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சட்டம் எதற்கு 10 கட்டளை எழுதி கொடுக்கிறார்னா அது ஒரு லாஜிக் தான், அது ஒரு சட்டம் தான். அந்த சட்டத்தை மீறுகிறோம் என்று சொன்னால், இதனால தான் சங்கீதம் 19ல சொல்லுகிறார், சங்கீதக்காரன் துணிகரமான பாவங்களுக்கு முத அடியனை விலக்கித்தாரும், அவைகள் என்னை கண்டுகொள்ள கொட்டாததும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு மனம் திரும்பாத பட்சத்துல, சரியான பாதைக்கு திரும்பாத பட்சத்துல தேசத்துல எழுப்புதலே வராது. ஒருவேளை வீட்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதங்கள், செல்வம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் சகலமும் வந்திருக்கலாம். ஆனா எழுப்புதல் தேசத்துல கன்ஃபார்மா சொல்றேன், வரவே வராது. நாம சீர்திருத்தப்பட வேண்டும். ஆமென். நம்ம ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தப்படாவிட்டால், கிறிஸ்தவங்க இயேசுவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்கள் ஆயத்தப்படாவிட்டால் உலகம் எப்படி ஆயத்தப்படும்? நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படி ஆயத்தப்படுவாங்க?
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் நாம் ஆயத்தப்பட வேண்டுமே. ஆனால் இன்னொரு காரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். ஒரு கிறிஸ்தவங்க சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஆயத்தப்படணும்னா கர்த்தருடைய வருகையை, அவருடைய வருகைக்காக நான் என்ன ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது ஜெப வாழ்க்கையிலே ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். இரண்டாவது என்ன செய்யப்பட வேண்டும்? செயல்பாடுகள்ல ஆயத்தமாக இருக்கணும். மூன்றாவது சாட்சியினுடைய வாழ்க்கை, சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவதில் நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களிலேயும் நான் கோட்டை விட்டுவிட்டால், நான் இப்ப எல்லாத்தையுமே நீங்க என்ன கேட்டாலும் கடிச்சு துப்பிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்டர் ரொம்ப கோவப்படுறாரு, இவருடைய சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கே ஒரு வெறுப்பு என் மேல வந்துடும். அப்போ உங்களுக்கே வெறுப்பு வந்தா இயேசுநாதர் விரும்புவாரா? இயேசுநாதரும் என்ன ஓரம் கட்ட தான் நினைப்பேன். கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்ப்பார். திருந்தலை அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி சரி எப்படியோ போ. ஹல்லேலூயா. ஆமா, நான் எவ்விதம் நான் ஆயத்தமாக முடியும்? என் ஜீவியமே சாட்சியுள்ள ஒரு ஜீவியம். என் பர்சனல் வாழ்க்கையே சரியில்லையே, என் சொந்த வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கலையே, மற்றவர்களுக்கு நான் முன்மாதிரியா இருக்க வேண்டிய நான் சாட்சியாய் வாழவில்லையே. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சாட்சியாய் வாழ்ந்தால் மட்டுமே ஆமென் ஆமென். நல்ல யோசித்து பாருங்க, கிறிஸ்தவங்க இன்னைக்கு நல்ல ஒரு உண்மையுள்ள ஒரு ஜீவனுள்ள சாட்சியா வாழ்ந்து காட்டுறது தான். அந்த வழியில தான் நம்ம ஆயத்தமாக முடியும். இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக முடியும். இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஜெபத்துல காத்திருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமையா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ரோமர் 12:12 அதை தான் சொல்லுகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? ஜெபத்துல என்ன செய்யுங்க? உறுதியாய். நம்முடைய ஜெபம் உறுதியா இருக்குதா? நம்முடைய ஜெபத்துல உறுதியா இருக்கிறோமா? நம்முடைய ஜெபம் உறுதியா இருந்தா சாட்சியுள்ள வாழ்க்கை உறுதியா இருக்குமே. சொல்லுங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை உறுதியா இருந்திருக்குமே. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? வாசிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். கர்த்தர் வருகைய ஜனங்கள் இயேசு வருகிறார் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா ஜனங்கள் என்ன அடையல? உணர்வே இல்ல. உணர்வுங்கிறதே இல்ல. யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்தவ சமுதாயமே இன்னைக்கு உணர்வில்லாத ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக இருக்கும் பொழுது
எப்படி பிரஜாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள்? சாட்சி இல்லை. சட்டத்தை மீறுகிறோம். வேத சட்டத்தை நாம் என்ன செய்கிறோம்? மீறி நடக்கிறோம். ஆனபடினால்தான் இன்னைக்கு நாட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா, நான் உன்னை டைவர்ஷன் பண்றேன் அப்படின்றான். சட்டத்தை மீறுகிறோம். தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய சன்னிதானத்தை முன்னின்று கைப்பிடித்து, நான் உனக்கு அப்படி இருப்பேன், உன்னை நேசிப்பேன், இப்படி இருப்பேன், உனக்கு நான் கீழ்ப்படிவேன் சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி தேவனுடைய உடன்படிக்கை உடைத்து தள்ளுகிறோம். மனிதனுடைய அன்பு கடைசி நாட்கள்ல தனிந்து போகும். இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு முன் அடையாளம். இதை புரிந்து கொள்ளும். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பார்க்கவே முடியாது. அன்பனுடைய அன்பு தனிந்து போய் ஒருத்தன் காட்டி கொடுப்பான். அதனுடைய காரணம் தான் நமக்கு பின்னாடி இப்போ வந்துகிட்டே இருக்குது. சீக்கிரத்தில் வருது. அதற்கு முன்பதாக திருச்சபை என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். கரெக்டு. எதுலெல்லாம் ஆயத்தப்படணுமோ அதெல்லாம் ஆயத்தப்பட்டா மட்டும்தான் தப்பிச்சு ஓட முடியும். இல்லாவிட்டால் இல்லை. தப்பிச்சு ஓடுறதுக்கு என்னென்ன வழிமுறை உண்டோ, இல்லை குறுக்கு வழி ஒன்று இருக்கா இல்லையா? அதெல்லாம் குறுக்கு வழிகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு குறுக்கு வழி தேடாதீங்க. சரியா? குறுக்கு வழி தேடுனீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். குறுக்கு வழி என்ன வழி தெரியுமா? அது யாருடைய வழி சொல்லுங்க? சாத்தானுடைய ஒரு வழிதான். அது கர்த்தருடைய வழி இல்லை. அதுல பேராபத்து இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ சமுதாயம் குறுக்கு வழியெல்லாம் தேடி யாரும் உள்ள போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. கர்த்தர் வருகிறார். அதான் குறுக்கு வழி என்ன தெரியுமா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளம்னா என்ன தெரியுமா? இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி அப்படின்னா என்ன? உள்ள இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள ஒண்ணுமே எதுவுமே இருக்காது. அவன் சொல்லுவான், நிறுத்தியா, நான் எழுப்பி விடுறேன் உயிரோட. அவன் யாருடைய பெயரை யூஸ் பண்ணுவான்னா, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்துரு அப்படின்னு தான் சொல்லுவான். உடனே என்ன செய்யும்? நம்ம விசுவாசி யாராவது ஒருத்தர் 4 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண இந்த பாடியவே எழுப்பி விட்டாங்க அந்த ஆளு. அவன் உடனே சொல்லுவான், இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு அங்கன்னே கத்துவான். ஆனா அவன் யாரு? இதை புரிந்து கொள்ளணும், அடையாளம் கண்டு கொள்ளணும். அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்துவான். ஆமென். இயேசுவின் பெயரை தான் பயன்படுத்துவான். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார் சொல்லி கத்துவான். உடனே அங்க இந்த பாடியை சுமந்து போன கூட்டம் எல்லாம் இயேசுவை நம்பி வர மாதிரி போய் கடைசியில் குழியில தெரியும். இதுதான் கடைசி நாட்கள்ல வஞ்சகர்கள் நடமாடுகிற கூட்டம் இப்படித்தான் இருக்கும். ஆகவே திருச்சபை என்ன செய்யக்கூடாது? அங்க தீர்க்க தரிசனம், இங்க அற்புத அடையாளங்கள் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கலாம். தெளிவான சத்தியம் எங்கேயா போதிக்கிறாங்க? இயேசுவை மையமாக வைத்து எங்க போதிக்கிறாங்க? அங்கதான் கர்த்தர் இருக்கிறார், ஆவியானவர் அங்கதாங்க இருக்கிறார். ஆகவே நம்ம ஆயத்தப்படணும், ஆயத்தப்பட வைக்கணும். அப்படின்னா
சரியான ஒரு சத்தியமுள்ள திருச்சபை எங்க காணப்படுகிறதோ, தேவனை இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து போதிக்கிற திருச்சபை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சங்கமம் ஆயிக்கலாம். அங்கதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தெளிவான ஒரு சத்தியம் வரும், கேட்க முடியும். மற்றபடி எல்லாமே என்னது? போலி போலி. ஆமென். ஆமா, இன்னைக்கு காலையில சூப்பரான ஒரு வசனம் நாங்க எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். என்னன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. சரி, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 உள்ள வசனங்களை வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே வசனத்தை கரெக்டா படிங்க. கடைசி நாட்களில் பரியாசக்காரன் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, தான் சுய இச்சையை வெளிப்படுத்தி எல்லாரையும் சுய இச்சையினால நடக்க வச்சு மோசம் போக்கி விடுவான். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? நான் முதலே சொல்லிட்டேன், நான் 73 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இயேசுநாதர் வருவார். அதுதான் அதுக்கு பதில். அதுக்கு நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம், அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் வருகை எங்கே? எப்ப வரப்போகிறார்? ஆமென். ஏமாந்துடக்கூடாது. ஹலோ, இந்த மாதிரிலாம் கேள்வி வந்துச்சுன்னா ஏமாந்துடாதீங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தானே. எத்தனை வருஷமாச்சு நீ செத்ததுக்கு அப்புறமும் இயேசுநாதர் வருவார் அப்போ பொய்யா? ஏமாந்துடாதீங்க. போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீங்க. உங்க கையில இந்த நெஞ்சில் அணைச்சிருக்கிறீங்கள வேதம், அதை மாத்திரம் அதில் உள்ள வசனங்களை இறுக பற்றி கொள்ளுங்க. உங்க இருதயத்தில் எழுதி வச்சு கொள்ளுங்க. அதை பற்றி கொள்ளுங்க. அது உங்களை பரலோகத்துக்கு நேரா, சரியான சத்தியத்துக்கு நேரா வழி நடத்தும். நம்மை கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நேரா ஆயத்தப்பட வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை அதிகமா என்ன செய்யுங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? காலையில எந்திரிச்சதுங்க ஜெபம் பண்றது எத்தனை பேர்? அதிகார வேலை ஜெபம் கண்டிப்பா பண்ணணும். அதிகார வேலை ஜெபம் 6 மணிக்கு மேல, 6 to 7 இல்லை. அதிகார வேலை ஜெபம் 3 to 1 மணிலிருந்தே இருக்கு. 3 to 5 வரைக்கும் வச்சுக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு மேலாம் சிலருக்கெல்லாம் அதிகார வேலை எப்போ தெரியுமா? 7 to 8 தான். அப்படி கிடையாது. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு அது பர்சனல் பிரேயருக்கு நீங்க ஒதுக்கப்பட்ட நேரமாக இருக்கலாம். அதை அதிகார வேலை என்று தயவு செய்து யாருமே என்ன செய்யாதீங்க. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கணும். சில தீர்க்கதரிசிகள் பொய்யான சில காரியங்களை சபைக்குள்ளே பரப்புவான். பொய்ய நம்பி ஓடிடாதீங்க. பொய்ய நம்புறீங்கன்னா அப்படிப்பட்ட பொய்யா பேசுறவங்களை தான் பிசாசு பாப்பா, ஓஹோ நீ நம்மாடுறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி என்ன செய்வான்? அப்படியே பிடிச்சி
அவனை கள்ள தீர்க்கதரிசியா உருவாக்கி விட்டுருவான். அதுக்கும் வசனம் இருக்கு வேதத்துல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம எப்படி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க இருந்து ஒரு 2000 அடி உயரத்துல இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 200 மீட்டர் கீழே 2000 அடி பள்ளம். ஒரு சன்ன கம்பியில உங்களை நடக்க சொன்னா எப்படி நடப்பீங்களோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை புரிந்து கொள்ள. ஆமே. காரணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க. ஒரு இன்ச்சு இவ்வளவு விலகினாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே நொடியில பிசாசானவன் அவனை வஞ்சித்து என்ன செய்வான்? அவன் பக்கமாய் கொண்டு போய் விட்டு விடுவான். ஆகவே ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இருந்து என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அடுத்தபடியாக கர்த்தருடைய வருகைக்கு முன் அடையாளத்தை கர்த்தர் மென்ஷன் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம்? இனிமேதாங்க வேதனையின் காலம் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு இருண்ட காலம் நமக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டதோ கிருபையின் காலம். இந்த காலத்தை நம்ம பயன்படுத்த தவறிட்டோம். இந்த கிருபையின் காலத்திலேயே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இல்லாத கிறிஸ்தவர்கள், கண்டிப்பா சொல்லுகிறேன், பின்னாடி வரக்கூடிய வேதனையின் காலத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? வேதனை அனுபவிச்சுட்டு, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பாட்டா பாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? யோசித்து பாருங்க. அந்த காலம் நமக்கு நம்ம தலைமையில வேண்டாம். அந்த கிருபையின் காலங்களிலேயே நாம் என்ன செய்வோம்? கர்த்தருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமாகணும். நம்முடைய குடும்பமும் ஆயத்தமாகும். ஒருவராகிலும், நம்ம குடும்பத்தில் ஒரு நபராகிலும் நரகத்தின் கொள்ளையாய் போவது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆகவே நாம் இந்த கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நாம் கர்த்தரை நோக்கி ஆயத்தமாகும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுவா தெரியுமா? என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாட்டியே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைத்து அள்ளி அப்படியே அனைத்து முத்தம் விடுவார். எவ்வளவு சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்து, எல்லாரும் கைதட்டி பாடுவோம். சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இந்த சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. Come on,
சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவரிடருகை செந்தலையே பல கரத்தாலே தாங்குகிறார். பல கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்னில் கரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்னில் கரந்த கோடி நேசமே. இயேசுவே ஆபனேசரே சாரோவின் ரோஜாவும் லீலிபோல் கருமாம் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். கலகங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதீர்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. சிஸ்டர், முடிவு உடனே வராது. வராது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யுத்தம் கேள்விப்படுறோமா? கண்ணால பார்க்கிறோமா? ஈரான் எல்லாம் பயங்கரமான ஈரானுக்கு விரோதமா இஸ்ரவேல் தேசம், அமெரிக்க தேசம் எல்லாமே எழும்பிடுச்சு. சில அரபு நாடுகள், முஸ்லிம் கண்ட்ரிகள் அதுவும் எழும்பிடுச்சு. யோசித்து பாருங்க. ஆனா நேற்றைய தினம் பார்த்தீங்களா, ரஷ்யாக்காரங்க தைவான் அந்த என்ன பக்கத்தில் இருக்கிற நாடு மறுபடியும் அடிச்சிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. கஷ்டம், யுத்தங்கள். நேற்று நியூஸ்ல பார்த்தேன், ஈரான் போர் எப்பொழுது தொடங்குகிற அபாய கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு ஹெட்லைனா போடுறாங்க. போர் பதஷ்டம் உலகம். இன்னொருத்தன் அதை கீழே என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னா, 3ஆம் உலக போர் மூடுமா பேப்பர்ல வந்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு 3ஆம் உலக போர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தேசம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உலக நாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனால் முடிவு உடனே வராது. நீ என்னைக்கு ஆயத்தப்படுறியோ கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வசனத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ திருச்சபை ஆயத்தப்படுதோ அன்னைக்குதான் கர்த்தர் என்ன செய்வார்? உலகத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் போடுவார். அது வரைக்கும் இல்லை. அதனால தான் சொல்றேன், செய்கிற வேலையை என்ன செய்யுங்க, நல்ல கவனிங்க. உங்களுடைய மளிகை கடை தொழிலா அல்லது வேற எந்த தொழிலை செய்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், திடீர்னு எக்காலம் தொலைக்கும். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஆண்டவருடைய இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் வரும். அப்போ என்ன செய்வீங்க? அப்போ நம்முடைய தீவட்டியை தொலைக்கும் பொழுது தீவட்டி எரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவங்க எதை கொண்டு போகல? எண்ணெயை கொண்டு போகல. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதி
ஜனங்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம், அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாருமே தூங்கிட்டாங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த 10 கன்னிகைகளும் எல்லாரும் எழுந்திருந்து தன்னுடைய தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அதோ கேட்டுடுங்க, ஆயத்தமாயிருந்தார்கள். ஆயத்தப்படுறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. ஆயத்தமா இருந்தவர்களுடைய தீவட்டி எரிந்தது. ஆயத்தமா இல்லாதவர்களுடைய தீவட்டி ஏன் அணைஞ்சு போச்சு? அந்த தீவட்டிக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா சத்தியம் இல்லாத தீவட்டி, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத தீவட்டி. சத்தியமே உள்ள இருந்தாதானே உள்ளம் கொழுந்து விட்டு எரியும், இல்லைன்னா எப்படி எரியும்? இப்போ நம்ம ஊர் அரிக்கன் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ள அந்த ஒரு சின்ன டேங்க் இருக்கும், அதுக்குள்ள கொஞ்சம் மண்ணெண்ண கரோசின் ஊத்தினா தானே அதுக்குள்ள திரிவழியே என்ன செய்யும், ஊறி மேலே இழுக்கும், அப்பதானே எரியும். இல்லைன்னா எப்படி எரியும்? எண்ணெயே ஊற்றக்கூடாது, ஊத்தாம எரியும். எப்படி எரியும்? எப்படி எரியும்? பக் 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 பக்னு டப்புங்க, அவ்வளவுதான், மண்டைய போட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க நல்ல கிறிஸ்தவனா இருக்கிற என் வாழ்க்கை அப்படி இருக்கலாமா? என் வாழ்க்கை அப்படி இருக்கலாமா? அணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வேண்டாம். அதனால்தான் உன் தேவனை சந்திக்க நீ இப்பவே நீ ஆயத்தமாயிரு. சத்தியத்துக்கு என்ன செய்யும்? சத்தியத்துக்கு என்ன செய்யும்? உள்ள வாங்கிக்க, அதன்படி நட. நீ பெற்ற அப்பதான் பெற்ற அபிஷேகம் உன்னை என்ன செய்யும்? போதித்து சரியான பாதையில நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். யோசித்து பாருங்க, இன்னைக்கு சரியான பாதை போயிட்டு இருக்கிறோமா கிறிஸ்தவங்க எல்லாரும்? இல்ல தவறான ஒரு பாதைக்கு நேரா ஓடிட்டே இருக்கிறோமா? எந்த பாதையில ஓடிட்டு இருக்கிறோம்? நம்முடைய தீவட்டி எரியுமா எரியாதா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க. கர்த்தர் பேசுறார், ஆவியானவர் பேசுறார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய வருகையும் சார்ந்த பாடல அந்த பாட்டை பாடணும். கர்த்தருடைய வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தம் இல்லாவிட்டால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வரும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன செய்வோம்? எப்படி இருப்போம்? நம்முடைய மனோ பக்குவம் எப்படி இருக்கும்? ஐயோ, எங்க அம்மா அப்பா போயிட்டாங்களே, நான் இன்னும் போகாம இருக்கிறதே, பரிதபித்து புலம்போ அழுவாயோ? இன்னைக்கு மனம் திரும்பும். இன்னைக்கு நான் மனம் திரும்பும். இயேசுவே, நல்ல ஒரு சத்தியம் எனக்கு கொடுத்தது. நானும் ஆயத்தமாக இருந்து, ஏசப்பா நானும் ஆயத்தமாக இருந்து, உடைய வருகைக்கு நானும் ஆயத்தமாக இருந்து, என் குடும்பத்தோடு கூட என் பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அங்கே வந்து சேர எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்ய சொல்லி எல்லாருமே கேட்கலாமா? கேட்கலாமா? ஆயத்தரம் எல்லாரும் கேட்க போறோம். கடைசி நிமிஷத்துல கவனிங்க. முதல்ல ஆண்கள் இந்த அபிஷேக ஆராதனையில் வந்து என்ன செய்யுங்க, ஜூலிமா வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, கையில் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற
உங்களுக்கு ஜெபத்தை தடை செய்கிற சரீர வேதனைகளை கண்டிப்பாக இன்று இரவு மாற்றும். ஆமென். அல்லேலூயா. கெஞ்சி கேட்போமா? என்னை தகுதிப்படுத்த வேண்டாம். நான் தகுதி இல்லாத ஒரு நபர் தான். எனக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால் கர்த்தர் உதவி செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தப்படுவோமா? ஆயத்தமாகலாமா? எல்லாரும் எழுந்திருக்க. மணவாட்டி சபையை சேர்த்திட வருவார், மறுரூபமாகிட ஆயத்தமா. மணவாட்டி சபையை சேர்த்திட வருவார், மறுரூபமாகிட ஆயத்தமா. கரை நிறையற்ற பிழையில்லா சபையை சேர்த்திட வருவார் ஆயத்தமா. கரை நிறையற்ற பிழையில்லா சபையை சேர்த்திட வருவார் ஆயத்தமா. இணையாத நேரம் எங்கே வருவார் சந்திக்க ஆயத்தமா. இணையாத நேரம் எங்கே வருவார் சந்திக்க. மறுபடியும் மனவாட்டி சபையை சேர்த்திட வருவார். மனவாட்டி சபையை சேர்த்திட வருவார். எனக்கு இப்போ வேணும், வேற ஒன்றும் வேண்டாம். உங்க மேலுள்ள பரிசுத்தம் எனக்கு இப்போ வேணும். எல்லாம் வாயை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் கேட்கலாமா?
உங்க மேலுள்ள இயேசப்பா, உங்க மேலுள்ள பரிசுத்தம் எனக்கு வேண்டும். அப்பதான் நான் ஆயத்தமாக முடியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்துல நான் போராடுவோம், மன்றாடி கேட்கலாம். கர்த்தருடைய வருகை சமீபம். தம்பி, நீ அஜாக்கிரதையா இருக்காத. சத்தியத்தை தெளிவா கேட்டிருக்கிற. இன்னைக்கு நீ மனம் திரும்பிக்க. அன்பு மகனே, மகளே, மனம் திரும்ப. இன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கையை நீ அதிகப்படுத்து. ஜெபிப்பதற்கு நீ ஆயத்தமாகு. வேதத்தை தியானம் செய்வதற்கு நீ ஆயத்தப்படு. கர்த்தரை சந்திக்கவும் ஆயத்தப்படு. உலகத்துல பயங்கரங்கள் எல்லாமே நடக்கும். இதையெல்லாம் பார்த்து நீ சோர்ந்து போகாத. இயேசுவை மட்டும் நீ பார்த்துக்கொள். அவரே உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து உன்னை பாதுகாத்து கண்மலையின் மேல் நிறுத்தி உன்னை உயர்த்துகிற கர்த்தர். ஆகவே ஜோமனதான் ஏசப்பா, என் வருகைக்கு என்னையும் தகுதிப்படுத்துங்க. நான் ஆயத்தமாக எல்லாம் ஆயத்தரங்க. ஆயத்தரந்து சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. உங்க மேலுள்ள பரிசுத்தம் எனக்குள்ள வேணும். வேற ஒண்ணும் கேட்காதீங்க. உங்க மேலுள்ள பரிசுத்தம் எனக்குள்ள இப்பொழுது வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேளுங்க, 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 கேளுங்க. ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க. தயவுசெய்து ஆசீர்வாதம் உலகத்தோடு நின்று போகும். அதனால தான் சொல்றேன், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால் அந்த ஒரு நாள் ஆண்டவருக்கு உங்களை முழுமையாய் அர்ப்பணிச்சு விட்டு கொடுத்துருங்க. உங்க பிசினஸ் விட்டு கொடுங்க, உங்களுடைய வேலையை விட்டு கொடுங்க என்று நான் சொல்லல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து கர்த்தரை தேடுங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒரு கொஞ்ச நேரம் வேலைக்கு போயிட்டு ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிறேனே. இல்ல, அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய நாள். அந்த நாள் முழுவதுமே கர்த்தருடைய நாள். இயேசுவே எனக்கு இறங்கும். இயேசுவே எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க. ஏசப்பா, ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துப்பா. உங்களுடைய வருகைக்கு அடிமை தகுதிப்பட வேண்டுமே. உங்க மேலுள்ள பரிசுத்தம் எனக்குள்ள தேவை. இப்பொழுதே அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இறங்கி வருவாராக. முழுமையா என்னை நிரப்புவாராக. விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்புவாராக. மகிமையினால் நிரப்புவாராக. வல்லமையினால் நிரப்புவாராக. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசப்பா, நிரப்புங்க தகப்பனே. ஓ தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இப்பொழுது அபிஷேக மகிமை ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. கரந்தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya, வல்லமை இறங்கி விட்டது. மகிமையின் அபிஷேகம் இறங்கி விட்டதற்காக வைத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.